வணக்க மக்களே, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது M2G அனிமே தமிழ் வாய்ஸ் ஓவர். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரீபர்த் ஆஃப் அல்டிமேட் மாஸ்டர் அப்படிங்கிற மன்னோட 3வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 2 சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துருந்துருங்க. அப்போ இந்த சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோவும் அந்த ஜான்சன் டாட் அப்படிங்கிறவனை மிரட்டிட்டு வந்திருப்பான். அப்புறம் அந்த வில்சன் அப்படிங்கிறவரே நம்ம ஹீரோ சொன்ன மெடிசனோட பேரெல்லாம் கேட்டு அவரே என்னடா இது புதுசா சொல்றானே அப்படின்னு மிரண்டு போயிருப்பாரு. கடைசியா அந்த கல்டிவேஷன் அகாடமில இவன் அப்புறம் ராகர் அப்படிங்கிற 2 பேர் ஹீரோ அட்டாக் பண்ண வந்திருப்பானுங்க. ஹீரோவும் யாரா நீங்கன்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ள அவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய கூத்தே நடத்திருப்பானுங்க. கடைசியில ஹீரோவும் என் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சுட்டு இங்க இருந்து அசால்ட்டா போயிட முடியும்னு நினைச்சீங்களா அப்படின்னு அந்த இவானை அடிக்க கூடாத இடத்துல அடிச்சிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த இவானும் ஹீரோட அடி வாங்கி வழியில கதறிக்கிட்டு இருக்கான். அப்ப ராகரும் டேய் நீ என்னடா பண்ணிட்டேன்னு கேட்க வரான். ஹீரோவும் நான் என்னடா பண்ணனேன், லைட்டா என்னோட ரைட் நீயே தூக்குனேன், அதுக்கே உன்னோட மாஸ்டர் படுத்துக்கிட்டான், இதுக்கெல்லாம் நான் எப்படி பொறுப்பாவன்னு கேட்கறான். அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் ஆமா இதெல்லாம் அந்த இவானோட ஃபால்ட் தான், நம்ம கிரிவின் என்ன பண்ணுவான்னு பேசிட்டு இருக்கானுங்க. அந்த ராகர்லாம் ஹீரோ பேசுறத கேட்டு வெறி ஆயிட்டு இவன் இந்த அளவுக்கு ஈஸியா தோத்து போகக்கூடிய ஆளு கிடையாது, ஸோ அதனால இப்ப இங்க என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவனோட ஃபுல் பவர்ல ஹீரோ அட்டாக் பண்ண ரெடியா வரான். அப்ப நம்ம டீமோ இல்ல இது இப்படி நடக்கக்கூடாதுன்னு ஷாக் ஆகுறானுங்க. அங்க கூட்டத்துல இருக்கவனுங்களும் இந்த ராகர் அப்படிங்கிறவன் கிராண்ட் மார்ஷியல் அப்ரெண்டிஸ், ஆனா இவன் கூட சண்டை போட போறவன் இன்னும் அவனோட மெரிடியன்ஸை கூட ஓபன் பண்ணலையா அப்படின்னு பாக்குறானுங்க. அந்த ராகரும் இன்னைக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இவனுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு ஹீரோவை பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம கும்பலாம் ஷாக் ஆகிட்டே இல்ல கிரிவின் ஓடுறா அப்படின்னு கத்துறாங்க. நம்ம ஹீரோ சொல் பேச்சை கேட்பானா சுவாலை எடுத்து நிக்கிறான். அப்ப அந்த ராகர் ஹீரோ அட்டாக் பண்ணதுல ஒரு பிளாஸ்ட். நம்ம கும்பலும் இல்ல கிரிவின் அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. பார்த்தா ஹீரோவும் அவனோட ஸ்வாடை எடுத்து கரெக்டா அந்த ராகரோட கையிலேயே வச்சிருக்காங்க. அவனும் அந்த ஸ்வாட்ல கையை வச்சுட்டு இல்ல போச்சு என் கையை போச்சே அப்படின்னு வழியில கதறான். ஹீரோவும் சரி இந்தா நீ லெஃப்ட் நீயே வச்சுக்கோ அப்படின்னு அவனோட லெஃப்ட் காலை தூக்கி மறுபடியும் அடிக்க கூடாத இடத்துலயே அடிச்சிட்டு இருக்கான். அந்த ராகரும் ஏன்டா உனக்கு வேற இடமே இல்லையா அப்படின்னு வழியில கதறான். ஹீரோவும் நம்ம டீம் கிட்ட அவ்வளவுதான் முடிஞ்சுப்பா அப்படிங்கிறான். இதை பார்த்து அங்கிருந்த மொத்த கும்பலும் ஷாக்ல உறைஞ்சு போயிட்டு ஆமா இங்க இப்ப என்னடா நடந்துச்சு, ராகர் ஒரு மார்ஷியல் வாரியர், அவனை எப்படி இவன் வெறும் கையிலேயே தோக்கடிச்சான், அப்புறம் இங்க நடந்ததை மட்டும் எவன்ட்டையாவது போய் சொன்னோம் நம்மளதான் பைத்தியம் அப்படின்னு சொல்லுவானுங்க. அப்புறம் யாரா இந்த சைக்கோ ஏதோ ஸ்வாட வித்தியாசமா யூஸ் பண்றானே அப்படின்னு ஷாக்லயே பாக்குறானுங்க. ஹீரோவும் சரி இப்ப கொஞ்ச நேரம் பேசலாமா, நீங்க என்ன எதுவும் பண்ணல அதனால உங்களை உயிரோட விடுறேன், ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸை தொல்லை பண்ணதுக்கு பே பண்ணி ஆகணும் இல்ல, அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ராகர் கிட்ட போறான். அவனும் டே ஒரு நிமிஷம் நில்லுடா, இதுக்கு மேலேயும் என்னால முடியாது, தயவு செஞ்சு என்ன விட்டுரு அப்படின்னு கதறான். ஹீரோ கேட்பானா அவனுங்க 2 பேத்தையும் அடிச்சு பறக்க விட்டுட்டான். அவனுங்க நம்ம ஹீரோட்ட வாங்கின அடியோட வலி தாங்க முடியாம பேண்ட்டை ஈரம் பண்ணிட்டானுங்க. இதை பார்த்து அங்க இருந்தவனுங்களும் யாரா இந்த சைக்கோ அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. ஹீரோவுமே ஒரு டெவில் மாதிரி ஃபேஸை வச்சுக்கிட்டு நான் இன்னைக்கு இதோட முடிச்சிட்டு போறேன், திரும்ப என்கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு நினைக்காதீங்கிறான். நம்ம ஹார்டியும் இங்க என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, ஷோலாம் முடிஞ்சு போச்சு கிளம்பி போங்க அப்படின்னு கூட்டத்தை கிளச்சி விட்டுட்டு இருக்கான். வாட்சனும் எப்பா கிரிவினே நீ வேற லெவல் பண்ணிட்ட, எப்ப உன்னோட மெரிடியன் சக்கராவை ஓபன் பண்ண என்ன சொல்லவே இல்லைன்னு கேட்கறான். ஹீரோவும் டே நான் ஓபன் பண்ணாதான் நான் சொல்றதுக்குன்னு கேட்கறான். இதை கேட்டா ஹார்டியும் ஷாக் ஆயிட்டே என்னது உன்னோட மெரிடியன் சக்கராவை ஓபன் பண்ண கிடையாதா, அப்புறம் எப்பறம் இவனுங்களை அடிச்சான்னு கேட்கறான். ஹீரோவும் டே நான் எங்கடா அடிச்சேன், அவனுங்களே தான் வந்து என் காலில் மோதிட்டானுங்க, இதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படிங்கிறான். ரூடியும் ஆமாப்பா நீ சொல்றதும் கரெக்ட் தானே அப்படின்னு சிரிக்கிறானுங்க. அப்ப நம்ம பிரின்சஸும் ஷாக்லயே அடே கிரிவினே இதை எதுக்குடா நீ பண்ணன, இந்த லான்சன் அப்புறம் முர்ஃபை ஃபேமிலிக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியுமா, அவனுங்க கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டானுங்க, தேவையில்லாத ஒரு பெரிய பிரச்சனையை இழுத்துட்டியே அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் என்னது பிரச்சனையா, என்ன எதுக்கிறதுக்கு எவன்டா இருக்கான், முடிஞ்சா அவனுங்களை வர சொல்லுங்கடா அப்படின்னு அவனோட சுவாடை எடுத்து அவனுங்க காலுகிட்ட இறக்கிட்டு வரவனுங்களையும் கட் பண்ணி விட்டுருவான் இல்ல அப்படின்ட்டு சரி ஓகே நான் என்னோட டார்மெண்ட்ரிக்கு போறேன், உங்களை அப்புறமேட்டுக்கு பாக்குறேன், எல்லாத்துக்கும் டாடா பாய் பாய் அப்படின்ட்டு கிளம்புறான். நம்ம பிரின்சஸும் டே முட்டாளே இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை இழுத்து விட்டு நீனடா ஒண்ணுமே நடக்காத மாதிரி போற, இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா அப்படின்னு கத்துறாங்க. அப்ப நம்ம வாட்சனும் பிரின்சஸ் கிட்ட போய் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அவனுக்கு ஒன்னும் ஆகாது, ஒன்ஸ் கிரிவின் மட்டும் டார்மெண்ட்ரிக்கு போயிட்டான் அப்படின்னா அவனுக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிறான். ஹார்டியும் ஆமா அவுட் சைடர் யாருக்குமே இந்த கல்டிவேஷன் அகாடமியில வந்து கொலை பண்ற அளவுக்கு தைரியம் கிடையாது, அதனால நம்ம இதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறான். பிரின்சஸும் அடே முட்டா பசங்களா நான் சொல்றது கார்னரை பத்தி அப்படிங்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹார்டியோட 7வது அறிவும் ஆமா இல்ல இந்த எவன் கார்னரோட டீம்ல இருக்கான், அதுலயும் இந்த கார்னர் 7 லெவல் ஆஃப் சக்கராவையும் பிரேக் த்ரூ பண்ணிட்டு இப்ப ஒரு மார்ஷியல் வாரியரா இருக்கான், ஒரு மார்ஷியல் வாரியருக்கும் மார்ஷியல் அப்ரெண்டிஸுக்கும் ஃபைட்டா, இல்ல நான் தப்பா சொல்லிட்டேன், நம்ம கிரிவின் இன்னும் அவனோட மெரிடியன்ஸையே ஓபன் பண்ண கிடையாது, சோ அவன் இப்ப ஒரு மார்ஷியல் அப்ரெண்டிஸ் கூட இல்ல அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. ஹீரோவா அவனோட டார்மெண்ட்ரிக்கு வந்துட்டு நான் இப்ப ரொம்ப வீக் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன், நான் ஃபர்ஸ்ட் என்னோட மெரிடியன்ஸை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி என்னோட பாடியை ஸ்ட்ரென்தன் ஆகி ஆகணும், அதனால
கமான் அல்டிமேட் பாடி கல்டிவேஷன் மெத்தட் அப்படிங்கிறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல இந்த மார்ஷல் வேர்ல்டுல மார்ஷல் ஈவெண்ட் அப்படிங்கிற காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு டாப் 10 பிளேஸ்ல வரவங்களுக்கு தான் மார்ஷல் எம்பரர் அப்படிங்கிற டைட்டில் கொடுப்பாங்க. அப்படின்னா அவங்க எல்லாருமே அவங்களோட பீக் மார்ஷல் ஸ்ட்ரென்த்ல இருப்பாங்க. ஆனா இந்த 10 பேத்துல ரொம்பவே பவர்ஃபுல்லான, அது மட்டும் இல்லாம த அல்டிமேட் மார்ஷல் எம்பரர் அப்படிங்கிற டைட்டில் வச்சிருக்கக்கூடிய கெய்த் ஜான்சன் அவரோட மேனுவல் தான் இந்த அல்டிமேட் பாடி கல்டிவேஷன் மெத்தட். நான் ஸ்கார்ட்டா இருக்கும் போது இந்த மேனுவலை கத்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. அதுதான் இந்த மார்ஷல் வேர்ல்டோட மோஸ்ட் பவர்ஃபுல் பாடி கல்டிவேஷன் மெத்தட். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு கல்டிவேஷன் மெத்தட் இருந்ததுனால இந்த மெத்தடை கத்துக்கிறதுக்கு எனக்கு ப்ரீவியஸ் லைஃப்ல சான்ஸ் கிடைக்கல. ஸோ இந்த டைம் தான் இதை கத்துக்கிறதுக்கான பர்ஃபெக்ட் டைமிங் அப்படின்னு வித்த காமிச்சிக்கிட்டு, இல்ல இது என்னடா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு கீழே விழுந்து மூக்க உடச்சிக்கிட்டு, இல்ல நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த கல்டிவேஷன் மெத்தட் என்னதான் கஷ்டமா இருக்குனாலும், என்னோட பாடி பார்ட்ஸ் ஒவ்வொன்றும் பெயின்னால கிளியிற மாதிரி இருக்கு அப்படின்னாலும் நான் இதை விட மாட்டேன். கெய்த் அப்படிங்கிறவரு இந்த கல்டிவேஷன் மெத்தட்னால தான் ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சனா மாறினாரு. ஸோ இதெல்லாம் எனக்கு ஒரு பெயினே இல்லை. இந்த பாடியை வச்சுக்கிட்டு என்னால என்னோட சக்கராவை ஓப்பனே பண்ண முடியல அப்படின்னாலும் நான் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டா மாறணும். ஸோ அதனால நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி டாப் 10 மார்ஷியல் ஆர்டிஸ்ட் இல்ல டாப் 3 மார்ஷியல் ஆர்டிஸ்ட் உள்ள ஒருத்தனா வருவேன். இங்க எல்லாருமே ரொம்ப டேலண்டா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா டேலண்ட் அப்படிங்கிற ஒண்ணு விடாமுயற்சி அப்புறம் டிசிப்ளின் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல. ஸோ நான் எல்லாத்தையும் அடைஞ்சே தீருவேன். இந்த அல்டிமேட் பாடி கல்டிவேஷன் மெத்தடோட மூவ் 1 சன்லைட் ஃபார்ம் அப்படின்னு ஒரு அட்டாக் பண்ணிட்டு அவனோட பாடியை அதுல டேமேஜ் வாங்கி அங்க இருந்து உருண்டு போய் விழுந்துட்டு, கெய்த் இந்த அளவுக்கு கஷ்டமான ட்ரைனிங்க பண்ணியிருக்காரா, நான் இதை விட மாட்டேன், அவரை விட நான் ஸ்ட்ராங்கா மாறி ஆகணும் அப்படின்னு மறுபடியும் அந்த கல்டிவேஷன் மெத்தடோட சன்லைட் ஃபார்ம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஃபார்மா பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அடுத்த நாளே இந்த கல்டிவேஷன் அகாடமியோட ட்ரைனிங் ஜோன்ல காட்டுறாங்க. ஹீரோவும் என்னோட பாடியை ஸ்ட்ரென்தன் ஆக்கிறதுக்கான ஃபவுண்டேஷனா இந்த கிராவிட்டி சேம்பரை நான் யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் இங்க இருக்க ஆர்டினரியான மார்ஷியல் ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது என்னோட பழைய நாள் ஞாபகம் வருது. நானும் என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல இதே மாதிரி லெஜெண்டரி ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டுட்டு ஒரு கிரேட்டஸ்ட் மார்ஷியல் ஆர்டிஸ்டா ஆகணும் அப்படிங்கிறதுக்காக டே அண்ட் நைட் கல்டிவேட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம அந்த பவர் லெவலை நான் எப்படி அடையிறது அப்படிங்கிறதுக்காக டெய்லியும் விசுவலைஸும் பண்ணுவேன். அப்புறம் இங்க வந்து கல்டிவேட் பண்ணிட்டு போற ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது புவர் ஃபேமிலிஸ்ல இருந்து வர மாதிரி இருக்கு அப்படின்ட்டு, சரி ஓகே நான் ஃபர்ஸ்ட் இந்த கிராவிட்டி ரூமோட நார்மல் ப்ரெஷரான 10 டைம்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்டோனை கொடுத்து அந்த கிராவிட்டி ஆக்டிவேட் பண்றான். அப்ப ஹீரோவும் வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகி வந்துட்டு, இங்க என்ன நடக்குது, இதுதான் 10 மடங்கு கிராவிட்டியோட ஃபோர்ஸா, இது வெறும் ஜஸ்ட் 10 மடங்கு கிராவிட்டி தான், இதையே என்னோட பாடினால தாக்கு பிடிக்க முடியல. அப்புறம் இந்த 10 மடங்கு கிராவிட்டி ஃப்ளோர்ல மொத்தம் 200 ரூம்ஸ் இருக்கு. அந்த ரூம்ஸ்ல இருக்க பீப்புள்ஸ் எப்ப வெளியே வருவாங்கன்னு தான் இங்க இருக்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னால ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு டிவைன் சென்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி 13வது நம்பர் ரூம் சீக்கிரமா எம்டியாக போகுது. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா என்னோட சன்லைட் ஃபார்மை மாஸ்டர் பண்ணி ஆகணும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு என்னோட பாடியை வித்ஸ்டாண்ட் பண்ணி எவ்வளவு நேரம் என்னால் கல்டிவேட் பண்ண முடியுதோ அதை பொறுத்து தான் என்னால் அந்த மெரிடியன்ஸுக்கு கியூர் பண்ண முடியும். இப்போ ட்ரைனிங்கான டைம் அப்படின்ட்டு நிற்கிறான். ஹீரோ போனதும் கரெக்டாக அந்த 13 நம்பர்ல இருந்து ஒருத்தனும் வெளியே வந்து, யாரா நீ என் ரூம் முன்னாடி நின்றுட்டு இருக்கேன்னு ஷாக் ஆகிறான். அங்கே இருக்கவங்களும் அங்கே வெளியே வரவங்கள பார்த்துட்டு, இங்க என்னடா நடக்குது, நாமெல்லாம் மணிக்கணக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த புது பையன் வந்த உடனே ஒரு ரூமை கண்டுபிடிச்சிட்டான். இவனுக்கு இன்னைக்கு ரொம்ப லக்கியஸ்ட் டே போல. அப்புறம் சரி எதுக்காக அவங்கிட்ட இருந்து என்னால எந்த ஒரு சக்கராவையும் சென்ஸ் பண்ண முடியல அப்படின்னா அவனோட மெரிடியன்ஸ் இன்னும் ஓப்பன் ஆகலையா, டே முட்டாளே உன்னால எப்பற இந்த 10 மடங்கு கிராவிட்டியில வித்ஸ்டாண்ட் பண்ணி நிக்க முடியும், சரி இன்னைக்கு நீ கண்டிப்பா சாகதாண்டா போற அப்படின்னு பாக்குறானுங்க. ஹீரோவும் டே உங்களை மாதிரி பொடி பசங்களுக்கு என்னோட டிவைன் சென்ஸை பத்தி என்னடா தெரியும் அப்படின்ட்டு அந்த ரூமுக்குள்ள போலான்ட்டு வரான். அப்ப யாரோ ஒருத்தன் நம்ம ஹீரோவை தடுத்து, என்னோட பேரு பேர்டன் காக்ஸ், நான் மார்ஷியல் அப்ரெண்டிஸோட பீக் லெவல்ல இருக்கேன், அது மட்டும் இல்லாம என்னோட 7 சக்கராஸையும் நான் ஓபன் பண்ணிட்டேன், உன்னை பார்க்கும் போது புது பையன் மாதிரி தெரியுது, சோ அதனால நான் இந்த ரூமை எடுத்துக்க போறேன் அப்படின்ட்டு போறான். ஹீரோவும் அப்படியா சரி டே முட்டாளே என் வழியை விட்டு நவுந்து போடா அப்படிங்கிறான். அவனும் ஆமா நீ இப்ப என்னடா சொன்ன அப்படின்னு ஷாக் ஆகுறான். அங்க இருந்தவனுங்களும் இதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு, இங்க பாரா ஒரு பீக் லெவல்ல இருக்க மார்ஷியல் அப்ரெண்டிஸ் போயும் புது பையன்கிட்ட அவமானப்படுறான், யாரா இவன் இன்னைக்கு வரவன் போறவன் எல்லாம் ஜோக்கராவே இருக்கானுங்களே அப்படின்னு பாக்குறானுங்க. அந்த பேர்டனும் டே என்ன எம்பாரஸ் ஆக்காத, என்னோட வழியை விட்டு போயிரு, நான் உன்னை அகாடமி முடிஞ்சோட்டி பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் வழியை விட்டு போறதா, செத்த நீ சாத்திட்டு கிளம்புடா அப்படிங்கிறான். இதுல அந்த பேர்டனும் வெறியாயிட்டு, பரவாயில்லண்டா குழந்தை உனக்கு கொஞ்சம் தைரியம் இருக்கு, ஆனா உன்கிட்ட இன்னர் எனர்ஜியே இல்ல, இருந்தும் இந்த மாதிரி பேசுற அப்படின்னா உன்னை என்ன பண்றது, அதனால இன்னைக்கு உனக்கு ஒரு சில ரூல்ஸை கத்து கொடுக்க போறேன் அப்படின்ட்டு அட்டாக்கிங் போஸுக்கு போறான். அப்புறம் கைஸ் இந்த மானாவோட ஆர்ட் ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு கமெண்ட் பண்ணிருங்க. அப்புறம் எனக்கு ஒர்க் இருக்கிறதுனால 2 வீடியோ அப்லோட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு கைஸ். ஸோ அதனால என் நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் டெய்லியும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். எனக்கு டைம் இருந்து என்னால் முடிஞ்சு அப்படின்னா நான் 2 வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். சரி ஓகே இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.